நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். விளக்கம். மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவு தொழில் வளம் குன்றிவிடும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன் விரோதத்தில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை, புதுச்சேரியில் பரபரப்பு. இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது, மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னர் முதல்வரிடம் மீனவர்கள் மனு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நண்பரின் சாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கியை காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு குயவரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடியும் பாஜக பிரமுகருமான விக்கி, வயது 23. ஆட்டோ ஓட்டுநரான இவர் நேற்று மாலை தனது நண்பர்களுடன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று இரவு 11:30 மணியளவில் தனது நண்பர்கள் 3 ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பி உள்ளார். இந்நிலையில் இவர் தனது வீடான நவீனா கார்டன் பகுதி அருகே வந்தபோது 5க்கும் மேற்பட்ட மர்ம கும்பல் விக்கியை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விக்கி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு கதிர்காமம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் நேற்று முன்தினம் கடன் பிரச்சினை காரணமாக பூக்கடை வியாபாரியான மணி என்பவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவரது இறுதி ஊர்வலத்தின் போது பாஜக பிரமுகர் விக்கிக்கும் காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகரான கவிக்குயில் நகரை சேர்ந்த பிரசாந்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து சமாதானம் பேசுவதாக கூறி விக்கி பிரசாந்த் நவீனா கார்டன் பகுதிக்கு அழைத்து தனது கூட்டாளிகளுடன் வெட்டி கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து காமராஜர் நகர் தொகுதி அதிமுக பிரமுகர் பிரசாந்த் உள்ளிட்ட அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட விக்கியின் உடலை கண்டதும் அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை சங்கோதியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணியை பர்மிட் இல்லாத இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோ மோதி பலியானதற்காக பலியானவரின் குடும்பத்தினர் பர்மிட் இல்லாத ஆட்டோக்கள், இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோக்கள் மற்றும் சீருடை அணியாத ஆட்டோ ஓட்டுநர்கள் இவைகளை முறைப்படுத்த வேண்டி போக்குவரத்துத்துறை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டம் வீரியமடைந்து அது சாலை மறியலாக மாறியது. இதனைத் தொடர்ந்து தகவல் இருந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். பார்த்தேன் யாரும்
மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருக்கும் காமராஜர் கல்வி உதவித் தொகைக்கான சென்டாக் நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மாணவர்களுக்கு விரைவில் கிடைக்கும் என்று புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுவை திருவிழா பரிசளிப்பு நிகழ்ச்சி கருவடைக்குப்பத்திலுள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி முதல்வர் ரங்கசாமி பேசும்பொழுது, நகரப்பகுதியில் சில பள்ளிகளில் விளையாட்டுத் திடல்கள் இல்லை. இதனால் உப்பளம் விளையாட்டு அரங்கம் மற்றும் அண்ணா திடலை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை சரி செய்து வருகிறோம். பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி பிள்ளைகளுக்கு சேரவில்லை என்பது பெரிய குறையாக உள்ளது. இதை விரைவில் சரி செய்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாகூரில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டியுள்ளோம். நகராட்சி மற்றும் கொம்பியன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடங்களில் திடல்கள் அமைக்கும் பொழுது அந்தந்த பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் விளையாட வாய்ப்பு ஏற்படும். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விளையாட்டுத்துறை எடுக்கும். பள்ளிகளிலும் கிராமங்களிலும் திடல் அமைக்க அரசு கவனம் செலுத்தி வருகிறது. 2022-23, 2023-24, 2024-25 என தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவித்தொகை சென்டாக் நிதி கொடுக்கப்படாமல் உள்ளது. இந்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்க கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி விரைவில் மாணவர்களுக்கு கிடைக்கும். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவும் டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது. இப்பணி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும். விளையாட்டு சங்கங்கள் ஒற்றுமையாக இருந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார் முதல்வர் ரங்கசாமி. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், விளையாட்டுத்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, விளையாட்டுத்துறை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் உள்ளிட்டோர் பேசினர். நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி மக்களுக்கு ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை வாழ்த்து செய்தி: ஆயுத பூஜையானது இந்திய நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் பொதுமக்களும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். குறிப்பாக மகிஷாசூர நந்தினி, துர்கா தேவி, சரஸ்வதி, லட்சுமி ஆகிய தேவிகளை வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரம் செய்யும் தொழில் வளரவும் இந்த தெய்வங்களை வணங்கி தங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கின்றனர். தீமைகளை ஒழித்து நன்மைகளை மக்களுக்கு வழங்கும் நாள். தொழிலாளர்கள் இந்த ஆயுத பூஜை தினத்தில் தங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகின்ற உபகரணங்களை தெய்வங்களுக்கு படைத்து தங்களுடைய தொழில் வளர அம்மனை வணங்கும் நாள். இந்த தினத்தில் அவர்கள் கேட்கும் வரத்தை எல்லாம் துர்காதேவி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இந்த நாட்டு மக்களின் மத்தியிலே இருந்து வருகிறது. நம் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பம் செழிக்க வேண்டும் என்றும் வியாபாரம் வளர வேண்டும், தொழிற்சாலைகள் சிறந்து இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தித்து இந்த நாளில் தங்களுடைய உற்றார் உறவினரோடு இந்த விழாவை கொண்டாடுவார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மற்றும் ரோட்டரி கிளப் பிரெஞ்சு சிட்டி சார்பில் இணையவழி மோசடி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் பணத்தை இழந்து வருவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி ரோட்டரி கிளப் பிரெஞ்சு சிட்டி சைபர் கிரைம் போலீஸ் நிலையம் சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசார் இணையவழி மோசடி தொடர்பான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். இதில் ரோட்டரி கிளப் பிரெஞ்சு சிட்டி தலைவர் பரிமளம், செயலாளர் கண்ணன், முன்னாள் தலைவர்கள் கண்ணன், சண்முகம், ராம் பிரகாஷ், உறுப்பினர்கள் செந்தில், ஜெயக்குமரன், உதயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தில் அக்ரி கிளினிக் மற்றும் அக்ரி பிசினஸ் சென்டர் பயிற்சிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் வேளாண் அபிவிருத்தி மையத்தில் தேசிய வேளாண் விரிவாக்க மேலாண்மை நிறுவனம் நிதி உதவியோடு 45 நாள் இலவச அக்ரி கிளினிக் மற்றும் அக்ரி பிசினஸ் சென்டர் பயிற்சிக்கான துவக்க விழா நடைபெற்றது.
இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன் கலந்து கொண்டார். அக்ரி கணேஷ் அறக்கட்டளை மற்றும் சியாட் நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் அக்ரி கணேஷ் நோக்குமுறை வழங்க இந்தியன் வங்கி மாவட்ட முதன்மை மேலாளர் திரு சதீஷ்குமார் சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியூர் ஸ்டார் அக்ரி கிளினிக் நிறுவனர் ஆனந்தன் வாழ்த்துரை வழங்கினார். இந்த பயிற்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு 45 நாட்கள் இலவச தொழில் முனைவோர் பயிற்சி செய்முறை மற்றும் கருத்தியல் முறையில் நடைபெறும் என்றும் இதற்காக அனுபவமிக்க ஆசிரியர்கள் தொழில் முனைவோர்கள் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் இந்த பயிற்சியில் பங்கேற்று தங்கள் வாழ்வில் சிறந்த தொழில் முனைவராக ஆக வேண்டும் என்று சியாட் நிறுவனர் அக்ரி கணேஷ் எடுத்துரைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நபார்டு வங்கியின் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் சித்தார்த்தன் மற்றும் இந்தியன் வங்கி மாவட்ட முதன்மை வங்கி மேலாளர் சதீஷ்குமார் பேசுகையில் வங்கியில் உள்ள திட்டங்கள் பற்றியும் கடன் முறைகளை பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் 25க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சியாட் நிறுவனத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சத்யா, தமிழரசன், மணிகண்டன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அடுத்த அர்மாத்தபுரம் ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் இதய சிகிச்சைக்கான புதிய அதிநவீன 2 கேத் லேப் நிறுவப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி நேற்று மாலை நடைபெற்றது. விழாவிற்கு மருத்துவமனை தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். டாக்டர் சிந்து இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேத் லேப்பை இயக்கி வைத்தார். பின்னர் காணொலி காட்சி மூலம் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள நகர மையத்தையும் திறந்து வைத்தார். விழாவில் டாக்டர் நாச்சியப்பனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விழாவில் டாக்டர்கள் சேரன், இந்திரா சீனிவாசன், அரவிந்தன் காலமேகம், லாவண்யா, அருள்முருகன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மருத்துவமனை இணை இயக்குனர் டாக்டர் சுமதி இளங்கோவன் நன்றி கூறினார். So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிடரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிடரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். திலாசிப்பேட்டை பீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரிமுத்து விநாயகர் திருக்கோவிலில் சரத் நவராத்திரி விழா 7ஆம் நாள் பரதநாட்டியத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திலாசிப்பேட்டை பீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரிமுத்து விநாயகர் திருக்கோவிலில் சரத் நவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இது கடந்த 21ஆம் தேதி கணபதி பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதில் நாகை நீலாயதாச்சி, திருமணஞ்சேரி கோகிலாம்பிகை, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, நாகை மகாலட்சுமி அலங்காரம், சமயபுரம் மாரியம்மன், திருமியச்சூர் லலிதாம்பிகை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களுடன் சுவாமிக்கு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று 7ஆம் நாளாக விஷ்ணு துர்க்கை அம்பாளுக்கு கோவிந்த ரூபினி அலங்காரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் அரசு குருடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பரதநாட்டியத்தில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பொன்னாடை போத்தி சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார். இதில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் கோட்டீஸ்வரன் மற்றும் திலாசிப்பேட்டை பீமகவுண்டன் பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக விழிநூர் திட்டம் ஒன்று சோன் 2 சார்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்த 8வது ஊட்டச்சத்து மாத விழா நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் சார்பாக விழிநூர் திட்டம் ஒன்று சோன் 2 சார்பாக அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்த 8வது ஊட்டச்சத்து மாத விழா திருக்காஞ்சி ஸ்ரீ காஞ்சிநாத திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது.
இதில் சிறப்பு விருந்தினராக திட்ட அதிகாரி பாலாஜி மற்றும் உறவையாறு துணை சுகாதார தாய் சேய் நிலைய மருத்துவ அதிகாரி டாக்டர் தனலட்சுமி, ANM சாந்தி, அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நோக்கமாக அனைவரும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உட்கொண்டு ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதை விழாவில் சத்துணவு பாடல் வரிகளுக்கு சரளா மற்றும் ரஞ்சினா ஆகியோர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் விழாவில் மண்பாண்டங்கள், காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், சிறுதானிய வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. அங்கன்வாடியில் வழங்கப்படும் சத்துணவு பற்றியும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் பணிகளை பற்றியும் பொம்மலாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பொதுமக்களுக்கு சிறுதானிய உணவுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி தானம்பாளையம் புட்லாயம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு நவராத்திரி கொலு விழாவின் 7ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்புயன் தானம்பாளையம் அருள்மிகு புட்லாயம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி கொலு விழாவின் 7ஆம் நாள் உற்சவம் உபயதாரர்கள் சப்தகிரி நகர் மற்றும் வெங்கடேஸ்வர நகர் பகுதி மக்கள் சார்பில் நடைபெற்றது. இதில் அம்பாளுக்கு சாம்பவி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் 7ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் 108 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், ஜாக்கெட், பெட், பழங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. தொடர்ந்து 100 மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருள்கள் வழங்கி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை ஊர் பஞ்சாயத்துதாரர்கள், ஆலய பூசாரி மற்றும் இளைஞர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் கூடப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள கூடப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது. சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கி உரையாற்றினார். சித்த மருத்துவர் ஹேமலதா, சுகாதார செவிலியர் மேற்பார்வையாளர் சாகிரா பானு, சுகாதார ஆய்வாளர் பாபு ஜெகநாதன் முன்னிலை வகித்தனர். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவம், வளர் இளம் பருவத்தினருக்கான மருத்துவம், பல மருத்துவம் போன்ற பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், செவிலியர், மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்தனர். இதில் தொழிலாளர் துறை மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், சுய உதவி குழு மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிராம சுகாதார செவிலியர் மாலினி வரவேற்றார். செவிலியர் சுமதி பெண்கள் மருத்துவம் குறித்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு இலவச பரிசோதனை நடைபெற்றது. மேலும் அங்கன்வாடி ஊழியர்களின் காய்கறி மற்றும் சத்தான உணவு கண்காட்சி நடைபெற்றது. சேதரப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு மயிலம் மெயின் ரோடு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள துர்கா விநாயகர் ஆலயத்தில் துர்கா பூஜை விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக துர்கா பூஜையை முன்னிட்டு கடந்த 22ஆம் தேதி தொடங்கிய நிகழ்ச்சியானது ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அலங்காரம் மற்றும் பூஜை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு துர்கா பூஜை விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் மூலமாக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு தொழிற்பேட்டை துர்கா விநாயகர் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன் விரோதத்தில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை, புதுச்சேரியில் பரபரப்பு.
இலங்கை கடற்படையால் காரைக்கால் மீனவர்கள் கைது. மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னர் முதல்வரிடம் மீனவர்கள் மனு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.